என்னமா சௌக்கியமா இருக்கியா? இவளுக்கு சவிக்கிறதுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்லைங்க. நீ சனிக்கிழமை மருமகனை பார்த்து அட்வான்ஸ் பண்ணலான்னு வந்தான். மருமகன் நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வந்துருவாரு, உட்காரு. இருக்குதுங்க. இத்தனை கோயிலுக்கு போயுமே ஒண்ணும் ஆகல, அப்புறம் எதுக்கு உடற்பயிற்சி? யாரு உங்களோ? இவர் இருக்காரு, நம்ம மாடியில மூளை விடல, அத வாடகை கேட்டாரு. உங்களை கேட்காம நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். வாடகைக்கு விடுறது பெருசு இல்ல, யோக்கியமா பார்த்து விடணும். நான் யோக்கியனா? கொஞ்சம் திரும்பி. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. நீ எங்கேயுமே பார்த்திருக்க முடியாத. நீ டாக்ஸி டிரைவர் தானே? நானு அப்பப்ப ஓட்டுவேன். அண்ணா சமாதிக்கு போகுமா? அண்ணா சமாதியா? ஏண்டா போக் ரோடு சிவாஜி கணேசன் வீட்டை டச் பண்ணி ஆற்காடு முதலித்தரு முதலமைச்சர் எம்ஜிஆர் வீட்டை தொட்டு கோபாலபுரம் கலைஞர் வீட்டை தாண்டி ராயப்பேட்டை ரஜினிகாந்த் வீட்டை உரைச்சி சுருளிராஜ வீட்டை தாண்டுனா அண்ணா சமாதி வரும்னு சொன்னது நீதானே? ஏண்டா நீ என்ன ஏமாத்தினே இல்ல? ஐயா, எனக்கு புத்தி வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. அதனாலதான் நான் இந்த பொண்ணுக்கே வாழ்க்கை கொடுத்துருக்கேன். அப்படியா? நீ செய்த தவறுகளை மறப்போ மன்னிப்போ. மாடியில் இருக்கிற ரூம் உனக்குத்தான். இப்பவே கூட்டிட்டு போய் குடும்பத்தை நடத்து. வசதி எல்லாம் எப்படிங்க? கட்டில் வசதியெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கு. இங்கேயா அங்கேயா? ரெண்டு பக்கம் உண்டா? சரி வா.